Hi everyone, I am Dr. Sanjay, consultant pediatrician, Pudugai Star Hospital. Doctor, newborn baby-க்கான பேபி கேர் டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். பேபி பிறந்த உடனே அம்மாட்டேருந்து நல்லா கம்ஃபர்ட்டான ஜோனில் இருக்கும். அதுலேருந்து வெளி என்விரான்மெண்ட்டுக்கு வரும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நம்ம பேரண்ட்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக ஃபஸ்ட் எப்பயுமே ஒரு மதர்ஸ் மில்க் மட்டும்தான் பெஸ்ட். ஃபார் அட்லீஸ்ட் 6 months தரது எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் தவிர மற்ற பொருட்களோ மற்ற உணவுகளோ கொடுக்கக்கூடாது. 6 மாதத்துக்கு அப்பயத்துலேருந்து நீங்கள் மற்ற பொருட்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் உணவு வகைகளில். பேபி கேரை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை மட்டும் கேர் பண்ணக்கூடாது, மென்டலி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் பேபிகிட்ட அது பேச தெரியலனா கூட பேச பழகணும், பாட்டு பாடணும், என்விரான்மெண்ட் லைட் ஃபுல்லாக வச்சுக்கணும். ஆனால் கூட நிறைய பேர் இருக்கிறதுனால பேபிக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அதிகமாகும். ஸோ அதுவும் ப்ரிவெண்ட் பண்ணணும். ப்ராப்பரான பேபி கேரு, எப்போ குளிப்பாட்டணும், எப்போ நம்ம என்ன சோப் யூஸ் பண்ணலாம், என்ன இது யூஸ் பண்ணலாங்கிறத ஒரு ப்ராப்பர் பீடியாட்ரிஷியன் அட்வைஸ் பண்ணி போனால் தான் பேபிக்கு உண்டான ப்ராப்பர் கேர் கிடைக்கும். நம்ம ஹெல்த் வைஸ் இது முக்கியமோ அதே மாதிரி தான் இம்யூனைசேஷன். எல்லா பேபிஸ்க்குமே இம்யூனைசேஷன் ப்ராப்பராக பண்ணிட்டாலே மோர் சிவியர் டிசீசஸை நம்ம தடுக்க முடியும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடு என்ன டைப் ஆஃப் ஃபுட் கொடுக்கலாம், என்ன டைப் ஆஃப் ஃபுட் ஆரம்பிக்கலாங்கிறத எல்லா பேரண்ட்ஸும் தெரிஞ்சால் தான் ப்ராப்பர் கேர் இருக்கும்.